ஹாய், என்னோடய பேர் வந்து விஷ்ணு தேவ். நான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். கதிர் என்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கூல் பையனாக பண்ணியிருக்கேன். படத்தோட டைரக்டர் சார் வந்து ஆண்டனி சார். அவர் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் ராம், எடிட்டர் எம்என் ராஜா, மியூசிக் டைரக்டர் வந்து சாயின் அன்வர். படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. 5மே பிரமாதமாக வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். படத்தோட ஷூட்டிங் எல்லாமே ஃபுல்லாக தென்காசி, போடி நாய்ப்பூர், அங்கே தான் ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. அவசியமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ. ஹாய், பிகைன்வித்.com வியூவர்ஸ். நான் அஷ்மிதா. இன்றைக்கி தென்காசி பக்கத்தில் ஆடியோ லான்ச். தென்காசி பக்கத்தில் படத்தை பற்றி சொல்லணும்னா, டைரக்டர் ஆண்டனி சார் வந்து ரொம்ப நல்லா படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் வந்து சாயின் அன்வர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நல்ல டியூன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக டுவல் ரோல் பண்ணியிருக்கேன். டுவல் ரோல்னால் ஒன்று வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீட்டிங் கேர்ள், அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு பொண்ணு. ஸோ படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நான் இந்த படத்தினுடைய கேமராமேன் பேசுகிறேன். பேர் கணேசனம். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து முன்னாடி ரைட்டரு. அவர் வந்து 7-8 படங்களுக்கு வந்து கதை கொடுத்துருக்கிறாரு. அது குறிப்பாக சொல்லணும்னா பி வாசு டைரக்டருக்கு இவர் தான் என்னோட கதை கொடுத்துருக்கிறாரு. இவர் கதை சொன்னப்போ எனக்கு கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்குறப்போ லவ், காதல் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, சண்டை அந்த மாதிரி. இவர் வந்து வாக்குப்பளிதம்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு கதை பண்ணியிருக்காரு. அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வில்லேஜ் குக்கிராமத்தில் உள்ள நடக்கிற ஒரு சம்பவம் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி இவர் கதை பண்ணதுனால இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து தேனிக்கு, போடி, அது உள்ள இன்டீரியரில் போய் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த படத்துக்கு வந்து ரெட்டு கேமராவில் தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ரெட்டு கேமரா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் டு ஃபிலிமில் என்ன ரிசல்ட் வருதோ அதே மாதிரி தான் ரெட்லேயும் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். என் பேர் ஐஸ்வர்யா. இதில் அமுதா அந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஒரு +1 ஸ்டூடெண்ட். இதில் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காரு. என் கேரக்டர் பாண்டி அண்ணாவோட தங்கச்சி மாதிரி பண்ணியிருக்கு. அவ்வளோ. வணக்கம். நாங்கள் சாயின் அன்வர். இந்த படத்தில் மியூசிக் பண்ணது நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான். ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் மூவி. இந்த தென்காசி பக்கத்தில் ரொம்ப சூப்பர் சப்ஜெக்ட். அதனால் இதில் பாடல்கள் நல்லா வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். தேங்க்ஸ் டு கோட், தேங்க்ஸ் டு ஆண்டனி சார், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. கிளாசிக் கம்பெனி சார்புள்ள தென்காசி பக்கத்தில் படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குங்க. அதோடைய டைரக்டர் ஆண்டனிங்கிறது நான் தாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இந்த முதல் படமாக நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என் தங்கச்சி பிடிச்சவன், நல்ல காலம் பிறந்தாச்சு, பெரிய இடத்து பிள்ளை, நாளை நமதே போன்ற படத்துக்கெல்லாம் கதை எழுதினவன். ஆனால் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து முற்றிலும் புதுமுகத்தை வச்சு எடுக்கணுங்கிறது ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொன்னோன்னே அவர் வந்து தைரியமாக எடுக்க சொல்லி எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்ததுனால ஒரே ஷெட்யூலில் இந்த படத்தை நாங்கள் முடித்தோம். ஆனால் இந்த படம் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சினிமா கதையாக டெஃபினட்டாக இருக்காது. வாழ்க்கையில் ரொம்ப யதார்த்தமான யதார்த்தம்னா அப்படி ஒரு யதார்த்தத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு நான் இங்கேயே சொல்கிறத விட நீங்கள் அந்த பாடலை கேட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும், படத்தை பார்த்தாலும் புரிஞ்சு போயிடும். இந்த படத்தை வெற்றிகரமான படமாகணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. உங்களுக்கு சபையில் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். இதற்கு முடிவு என்னங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். என் பேர் சுபாஷ் சார். இந்த தென்காசி பக்கத்து படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குரு, என்னுடைய சினிமாவில் எல்லாமே ஊ போட்டு ஆரம்பித்து வச்ச என்னுடைய இயக்குனர் ஆண்டனியாவுக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், அவர் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னதை செய்யணும். அந்த ஒரு சலவை தொழிலாளி கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அந்த கேரக்டர்னா என்ன, அதில் என்ன ஒர்க்கு அப்படி கூட எனக்கு தெரியாது. நான் சொல்கிறத நடி அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நல்லா வந்திருக்குன்றாங்க. அத்தனை பெருமை இயக்குனருக்கு தான் சேரணும். கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி நான் ஒரு பெரிய படம் பண்ண ஒரு இது கூட இல்லாமல் எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு.
நான் அவருக்கும் எப்போயும் என்னுடைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் திஸ் மை இவர் செகண்ட் ஹீரோ விஷ்ணு. ஆமாம், இவர் நல்ல ஆர்டிஸ்ட். இவர் 2 பேர் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பேரா பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டுங்களும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அவங்களாம் எங்களோட சீனியர் தான். அங்கே அப்படியே அவங்களுடைய அன்புகளில் எங்களுக்கு இது 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு பிக்சர். ஆமாம், இவங்களுடைய அதெல்லாம் ஒரு ஆமாம் விவசாயம் இருந்தோம். ஆனால் அவங்களுடைய அந்த கலகலப்பு செட்டில் இயக்குனருடைய அன்பு, அவங்களுடைய கேமராமேனுடைய ஆதரவு, இவங்கெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து தயார் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். படம் நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லணும். இந்த படத்தை முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாசம், சென்டிமெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் பிக்சர். ரொம்ப காலம் ஆச்சு இப்படி ஒரு படம் வந்து. நான் ஒரு ரசிகனாக இருந்து நான் அப்படி பார்த்ததில்ல. இப்படி ஒரு படத்தை எனக்கு அற்புதமாக வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் என்னோடய ஏஜில் எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணமே டைரக்டர் தான். டைரக்டர் என்கிட்ட சப்ஜெக்ட் சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கேன், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா, அதனால தான் நான் இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரதீப், எல்லாருக்குமே தேங்க்ஸ். Okay, thank you, sir. So hopefully this movie has to come out very well. So I wish entire crew to be successful in this movie. Thank you.